அனைவருக்கும் வணக்கம். Greetings all. Welcome back to our channel AMS Coaching Centre. ஸோ இன்றைக்கி வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா கிளாஸ் 10 மேத்தமெட்டிக்ஸில் இருக்கக்கூடிய கிராஃப். ஓகேங்களா? ஸோ ஃபுல் கிராஃபே நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது கிடையாது. இது ஜஸ்ட் ஒரு இன்ட்ரோடக்ஷன் வீடியோ தான். ஸோ நம்ம கிராஃப் எப்படி மேக் பண்ணணும் அண்ட் ஜென்ரலாக எங்கெங்கே நம்ம வந்து மிஸ்டேக்ஸ் பண்ணுவோம், ஸோ எங்கெல்லாம் நம்ம வந்து கான்சன்ட்ரேட் பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம கண்டென்ட்டுக்கு வந்து போயிடலாம். சரிங்களா? வாங்க டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம பார்க்க போகிற சப்ஜெக்ட் வந்து கிராஃப். ஓகேங்களா? ஓகே. ஸோ கிராஃப் அப்படின்னாலே நமக்கு ஃபஸ்ட்டு என்ன ஞாபகம் வரணும் அப்படின்னா ஆக்சிஸ் மேக் பண்ணுறது. ஓகேங்களா? ஸோ அதுக்கு முன்னாடி கிராஃப் ஷீட் எப்படி இருக்குன்னு எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? ஸோ இதுதான் வந்து கிராஃப் ஷீட். இதுதான் கிராஃப் ஷீட். இதில் தான் நம்ம வந்து கிராஃப் வந்து ட்ரா பண்ணுவோம். ஸோ நான் வந்து பென் யூஸ் பண்ணுறேன். பிகாஸ் ஏன்னா வீடியோவில் வந்து கிளியராக தெரியணுன்றதுக்காக நான் ரெட் கலர் பென் யூஸ் பண்ணுறேன். ஆனால் நீங்கள் வந்து பென்சில் தான் யூஸ் பண்ணணும். ஸோ அதுதான் ஃபஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் திங் மனசில் வச்சுக்க வேண்டியது. கிராஃப் நீங்கள் எப்போதுமே பென்சில் யூஸ் பண்ணி தான் போடணும். அந்த பென்சில் வந்து ஷார்ப்பாக இருக்கா அப்படின்றதையும் நீங்கள் வந்து நோட் பண்ணிக்கணும். சரிங்களா? ஷார்ப்பாக இருந்தால் தான் கிராஃப் பார்க்க அழகாக இருக்கும். ஓகே. ஸோ கிராஃப். ஸோ இந்த கிராஃபில் நம்ம ஃபஸ்ட்டு கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, முன்னாடியே சொன்ன ஃபஸ்ட் பாயிண்ட் என்ன சொல்லியிருக்கேன்? யூஸ் பென்சில். ஓகே, நம்ம வந்து பென்சில் தான் யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா ஆக்சிஸ். ஓகேங்களா? ஸோ கிராஃபில் வந்து எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ்ன்னு சொல்லி ரெண்டு இருக்குது. ஓகேங்களா? ஸோ என்னென்ன ஆக்சிஸ் இருக்குது? ஸோ கிராஃபில் இருக்கக்கூடிய ஆக்சிஸ் என்னென்ன அப்படின்னா எக்ஸ் ஆக்சிஸ், ஒய் ஆக்சிஸ். ஸோ எக்ஸ் ஆக்சிஸ்னால் எப்படி இருக்கும்? வெர்டிக்கலாக இருக்குமா, ஹாரிசான்டலாக இருக்குமா? ஒய் ஆக்சிஸ்னால் எப்படி இருக்கும் அப்படின்றத கான்சன்ட்ரேட் பண்ணணும். ஸோ இதில் வந்து காமனாக வந்து மிஸ்டேக்ஸ் பண்ணுவோம், யோசிப்போம் எது எக்ஸ் ஆக்சிஸ் எது ஒய் ஆக்சிஸ்ன்னு சொல்லி. சரிங்களா? ஸோ நல்லா கவனிங்க. எக்ஸ் ஆக்சிஸ் அப்படின்றது வந்து ஹாரிசான்டல் லைன். ஓகேவா? ஒய் ஆக்சிஸ் வந்து வெர்டிக்கல் லைன். ஒய் ஆக்சிஸ் வந்து வெர்டிக்கல் லைன். மிஸ் இப்போ ஹாரிசான்டல்னால் என்ன, வெர்டிக்கல்னால் என்ன அப்படின்ற மாதிரி டவுட் இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஹாரிசான்டல் அப்படின்னா அது வந்து படுத்துட்டு இருக்க மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஹாரிசான்டல்ன்றது படுத்துட்டு இருக்க மாதிரி இருக்கும். வெர்டிக்கல் அப்படின்றது ஸ்ட்ரைட்டாக இருக்கும். ஓகே. ஸோ நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டியது ரெண்டு ஆக்சிஸ், எக்ஸ் ஆக்சிஸ் ஒன்று, ஒய் ஆக்சிஸ் ஒன்று. ஸோ எக்ஸ் ஆக்சிஸ் அப்படின்னா ஹாரிசான்டல் லைன். ஹாரிசான்டல் லைனாக படுத்துட்டு இருக்கும்னு சொல்லியிருக்கேன். வெர்டிக்கல் லைன் அப்படின்னா ஸ்ட்ரைட்டாக இருக்கும். இது கூட எங்களால் ஞாபகம் வச்சுக்க முடியல அப்படின்னா ஹியர் கம்ஸ் அ ட்ரிக். ஓகேங்களா? இது ஞாபகம் வச்சுக்கிறது ஒரு ட்ரிக் சொல்கிறேன். நம்ம எப்போதுமே ஒய் எப்படி போடுவோம்? ஒய். ஸோ எப்படி போடுவோம்? ஒய் இப்படி போடுவோம். கரெக்டாக இப்படி தானே போடுவோம் ஒய். ஸோ இப்படி போட்டு கீழே இழுப்போம். கரெக்டாக அப்போ கீழே இழுத்த மாதிரி வருது, அதாவது ஸ்ட்ரைட்டாக வருது வந்து ஒய் ஆக்சிஸ். ஸோ ஆப்வியஸ்லாக இது ஒய் ஆக்சிஸ் அப்படின்னா இது வந்து எக்ஸ் ஆக்சிஸ் தான். ஓகே, கிளியர்? ஓகே, ஃபைன். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் நீங்கள் என்ன ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா ஸ்கேல். ஸ்கேல் எழுத மறக்கக்கூடாது. ஓகேங்களா? ஸோ ஸ்கேல் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஓகே. ஸோ இது அதுக்கப்புறம் என்ன ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா, இப்போ நான் வந்து கிராஃப் உங்களுக்கு போட்டு காட்டுறேன். எப்பயுமே லைன்ஸ் ட்ரா பண்ணுறதுக்கு நம்ம ஸ்கேல் தான் யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ உங்களோட ஸ்கேல் வந்து ஸ்மூத்தான சைட்ஸ் இருக்கிறதா வந்து இருக்கணும். ஓகேங்களா? ஸோ ரொம்ப பழைய ஸ்கேல் அப்படின்னா இங்கே வந்து ஸ்க்ராச்சஸ்லாம் வந்துடும். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரிலாம் இல்லாமல் ஒரு நியூ ஸ்கேல், எக்ஸாம் போகிறீங்க அப்படின்னாலே ஒரு நியூ ஸ்கேல் வந்து வாங்கிட்டு போகலாம், தப்பு கிடையாது. ஸோ உங்களோட ஸ்கேல்ஸ் வந்து எப்படி இருக்கணும், அதில் இருக்க ரீடிங்ஸும் கரெக்டாக இருக்கணும். அதே மாதிரி எட்ஜஸ்ஸு அந்த சைட்ஸ் எல்லாமே வந்து ஸ்மூத்தாக இருக்கணும். ஸோ அதை வந்து கரெக்டாக பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ நம்ம வந்து கிராஃப் வரைய போகிறோம். சரிங்களா? நான் என்ன சொல்லியிருக்கேன்? ஒய் ஆக்சிஸ்னால் என்னது? ஒய் எப்படி போடுவோம்? இப்படி போடுவோம் இல்லையா? அப்போ கீழமாக்க வர்றது எல்லாமே வந்து என்னது? ஒய் ஆக்சிஸ். கீழமாக்க வர்றது வந்து ஒய் ஆக்சிஸ். ஆப்வியஸ்லாம் இப்போ படுத்துட்டு இருக்கிறது வந்து என்னது? எக்ஸ் ஆக்சிஸ் தான். ஸோ நான் வந்து பென் யூஸ் பண்ணுறேன். எதுக்கு? வீடியோவில் கிளியராக இருக்கணுன்றதுக்கு நான் பென் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் வந்து என்ன யூஸ் பண்ணணும்? பென்சில் யூஸ் பண்ணணும். அந்த பென்சில் கண்டிப்பாக ஷார்ப்பாக இருக்கணும். ஓகே. ஸோ இப்போ நான் வரைஞ்சிருக்கிறது என்னது? ஒய் ஆக்சிஸ். ஸோ என்ன பண்ணுங்கள்? ஒரு ஏரோ மார்க் போட்டு ஒய் அப்படின்றத நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணணும். இப்போ மேலே இருக்குது ஒய் அப்படின்னா அதுக்கு ஆப்போசிட் சைடில் இருக்கிறது என்னவாக தான் இருக்கும்? அதுக்கு ஆப்போசிட் சைடில் இருக்கிறது ஒய் டேஷாக இருக்கும். ஓகே. ஸோ ஆப்போசிட்டில் இருக்கிறது வந்து ஒய் டேஷாக இருக்கும். ஒய் டேஷ் அப்படின்னா என்னது அப்படின்னா வேறு ஒன்றுமே கிடையாது, நெகட்டிவ் வேல்யூஸ். ஓகே. ஒய் டேஷ் அப்படின்னா இந்த சைடில் ஃபுல்லாக நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்? நெகட்டிவ் வேல்யூஸ் தான் யூஸ் பண்ணுவோம். ஓகே. ஸோ நான் என்ன சொன்னேன்? படுத்துட்டு இருக்க மாதிரி இருக்கிறது தான்
எக்ஸ் ஆக்சிஸ். ஓகே, ஸோ இங்கே நான் வந்து எக்ஸ் ஆக்சிஸ் வரைகிறேன். ஸோ இட்ஸ் ஜஸ்ட் அன் இன்ட்ரோடக்ஷன் வீடியோ, சரிங்களா? நம்ம இன்னும் கண்டென்ட்டுக்குள்ளே போகவே இல்லை. ஸோ கண்டென்ட் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் தான் வரும். ஸோ இது வந்து எக்ஸா எக்ஸ் டேஷா? ஸோ திஸ் இஸ் எக்ஸ். ஓகே, எப்போதுமே ரைட் ஹேண்ட் சைடில் வந்து உங்களுக்கு எக்ஸ் இருக்கும். ஏன்னா ரைட் ஹேண்ட் சைடில் வந்து ஏறிக்கிட்டே போகிறது வந்து பாசிட்டிவ் வேல்யூஸாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிறது வந்து எக்ஸ் டேஷ். எக்ஸ் டேஷ்னால் என்னது? நெகட்டிவ் வேல்யூஸ் வரும். ஸோ பாருங்கள், இப்போ நான் என்ன பண்ணிட்டேன், ஃபஸ்ட் லைன்ஸ் ட்ரா பண்ணிவிட்டு ஆக்சிஸை மார்க் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த ஆக்சிஸ் மார்க் பண்ணவும் மறக்கக்கூடாது. எக்ஸு ஒய் டேஷ் எக்ஸ் டேஷ் அப்படின்றத நீங்கள் வந்து மார்க் பண்ணிடணும். சரிங்க? ஸோ ஸ்கேல் எங்கே எழுதணும்? ஸ்கேல் எப்போதுமே வந்து மேலே கார்னரில் எழுதணும். ஸோ இங்கே தான் எப்போதுமே வந்து ஸ்கேல் இருக்கும். நம்ம எக்ஸ் ஆக்சிஸ் எவ்வளோ மெஷர்மெண்ட்டில் எடுத்திருக்கோம், ஒய் ஆக்சிஸ் எவ்வளோ மெஷர்மெண்ட்டில் எடுத்திருக்கோன்ற சொல்கிற ஸ்கேல் வந்து எப்போதுமே டாப் கார்னரில் இருக்கும். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட். ஸோ எக்ஸ் ஆக்சிஸும் ஒய் ஆக்சிஸும் இன்டர்செக்ட் ஆகிற பாயிண்ட் நம்ம என்னென்னு சொல்லுவோம் அப்படின்னா ஆரிஜின் சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ அது வந்து ஓ அப்படின்னு சொல்லி டினோட் பண்ணுவோம். நல்லா பாருங்கள், சென்டர் பாயிண்ட். ஓகே, அந்த சென்டர் பாயிண்ட் நம்ம என்னென்னு சொல்லுவோம்? ஆரிஜின் சொல்லுவோம். இங்கே நான் எழுதுகிறேன். ஓகேங்களா? சென்டர் பாயிண்ட் என்னென்னு சொல்லுவோம்? ஆரிஜின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ இதான் என்னதுன்னா சென்டர் பாயிண்ட். ஓகே, ஃபைன். ஓகே, நெக்ஸ்ட். நான் என்ன சொன்னேன்? எக்ஸ்னால் ஃபுல்லாக பாசிட்டிவ் வேல்யூஸ், எக்ஸ் டேஷ் அப்படின்னா ஃபுல்லாக நெகட்டிவ் வேல்யூஸாக இருக்க போகுது. ஓகேங்களா? ஸோ இப்போதுமே வந்து அப்படியே ப்ரொசீட் பண்ணிடாதீங்க. ஃபஸ்ட்டு எல்லா கார்னர்ஸையும் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா மார்க் பண்ணணும். ஓகே, இந்த கார்னர், இங்கே, இங்கே, இங்கே மார்க் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் ப்ரொசீட் பண்ணுங்கள். ஏன் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா அவசரத்தில் வந்து கரெக்டாக பாயிண்ட்ஸ் வந்து வைக்க மாட்டோம். இல்லை, ஸோ கரெக்டாக பாயிண்ட்ஸ் வைக்கலாம். அது ஒன்று முன்னாடியோ இல்லை ஒன்று பின்னாடியோ போயிடுச்சு அப்படின்னா மொத்த கிராஃபும் தப்பாயிடும். சரிங்களா? ஸோ எப்போதுமே வந்து என்ன பண்ணுங்கள், ஃபஸ்ட்டு பாயிண்ட் எல்லாத்துமே இனிஷியல் பாயிண்ட் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. தென் யூ கேன் ப்ரொசீட். ஓகே, கரெக்டாக மார்க் பண்ணதுக்கப்புறமா இது என்ன வரும்? 1, நெக்ஸ்ட் இது வந்து 2, 3, 4, 5, 6. நான் 6 வரைக்கும் மார்க் பண்ணியிருக்கேன். ஓகேவா? ஸோ இந்த சைடில் வர்றது எல்லாமே என்ன வேல்யூஸ்? நெகட்டிவ் வேல்யூஸாக வரும். அப்போ நெகட்டிவ் வேல்யூஸ் அப்படின்னா எப்படி வரும்? -1 -2ன்னு சொல்லி போகும் இல்லையா? ஸோ இது -1 -2 -3 -4 -5. ஓகேங்களா? இப்போ மேலே ஒய் ஆக்சிஸ்க்கு மார்க் பண்ண போகிறோம். ஓகே, ஒய் அப்படின்னா ஃபுல்லாக பாசிட்டிவ் வேல்யூஸ், ஒய் டேஷ் அப்படின்னா ஃபுல்லாக நெகட்டிவ் வேல்யூஸ். அப்போ இங்கே 1 2 3 4 5 6. நான் 6 வரைக்கும் தான் எடுத்திருக்கேன். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு இங்கே சைடில் மார்க் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ இங்கே -1 -2 -3 -4 -5 -6 மார்க் பண்ணியாச்சா? ஸோ இங்கே பாருங்கள், நான் இதை வந்து இந்த சைடில் மார்க் பண்ணியிருக்கேன் இல்லையா? 1 2 3 4 5 அப்படின்னு சொல்லி லைனுக்கு இந்த பக்கம், ஐ மீன் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் மார்க் பண்ணியிருக்கேன். ஏன் ரைட் ஹேண்ட் சைடில் மார்க் பண்ணல அப்படின்னா, இப்போ சப்போஸ் நான் ரைட் ஹேண்ட் சைடில் மார்க் பண்ணுறேன்னு வைங்களேன், இங்கே எக்ஸாம்பிளுக்கு மார்க் பண்ணி காட்டுறேன். சப்போஸ் நான் ரைட் ஹேண்ட் சைடில் மார்க் பண்ணுறேன் அப்படின்னா இந்த சைடில் போட்டு இங்கே நான் 7ன்னு போடுவேன். திஸ் மே கன்ஃபியூஸ் யூ. என்ன அப்படின்னா -7 அப்படின்ற மாதிரி நமக்கு கன்ஃபியூஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? ஸோ அதனால் எப்போதுமே என்ன பண்ணுங்கள், லெஃப்ட் ஹேண்ட் சைடில் மார்க் பண்ணி கொண்டு போங்க. ஓகே, இந்த சைடில் வந்து கன்ஃபியூஷன்ஸ் வராமல். அதுவும் நான் இங்கே என்ன பண்ணியிருக்கேன், இங்கே லெஃப்ட் சைடில் தான் மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த சைடில் நம்ம மார்க் பண்ணுறோன்னு வைங்களேன், இந்த சைடில் நம்ம மார்க் பண்ணுறோம் அப்படின்னா இப்படி வந்து -7 அப்படின்னு வரும். இது பார்க்க நல்லா இல்லை இல்லையா? நமக்கு வந்து கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ எப்போதுமே மார்க்கிங், அந்த ஒய் ஆக்சிஸ் மார்க்கிங் எப்போதுமே லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பண்ணுங்கள். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? ஸ்கேல் எழுதணும். ஸோ ஸ்கேலுன்றது நம்ம எவ்வளோ இது எடுத்துருக்கோன்றதை எழுதுகிறோம். ஸோ இங்கே நான் எல்லாமே 1 2 3 4 அப்படி தான் எடுத்திருக்கேன். இது நம்ம 2 2ஆகவும் எடுக்கலாம், 4 4ஆகவும் எடுக்கலாம். அது நமக்கு வந்து வேல்யூஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து அதை எடுப்போம். இப்போ நான் 1 1 எடுத்துருக்கனால எப்படி எழுதுவேன்? ஸ்கேல் எக்ஸ் ஆக்சிஸ் 1 சென்டிமீட்டர் இஸ் ஈக்குவல் டு 1 யூனிட் அப்படின்னு எழுதுவேன் இல்லையா? y axis 1 centimeter is equal to 1 unit. என்னன்னா எல்லாமே வந்து 1 வேல்யூஸில் தான் எடுத்திருக்கேன். ஓகே, கிளியர்? ஓகேம்மா.
ஸோ நெக்ஸ்ட் இப்போ இங்கே வந்து கோஆர்டினேட்ஸ் வந்து மார்க் பண்ண போகிறோம். கோஆர்டினேட்ஸ் அப்படின்னா எக்ஸ் கமா ஒய். ஓகே, கோஆர்டினேட்ஸ்னால் என்ன அப்படின்னா எக்ஸ் கமா ஒய் அப்படின்றது தான் நம்ம கோஆர்டினேட்னு சொல்லுவோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து எக்ஸில் என்ன வேல்யூ எடுக்கிறோன்றது வரும், செகண்டில் வர்றது வந்து ஒயில் எந்த வேல்யூ எடுக்கிறோன்னு சொல்லி வரும். ஓகே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம், 5,4ன்னு சொல்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் 5,4ன்னு பார்க்குறேன் அப்படின்னா பாருங்கள், எக்ஸ் ஆக்சிஸில் 5, ஒய் ஆக்சிஸில் 4. அப்போ எக்ஸ் ஆக்சிஸ் அப்படின்னா இங்கே தானே எக்ஸ் ஆக்சிஸ் இருக்குது. அப்போ எக்ஸ் ஆக்சிஸில் 5, ஒய் ஆக்சிஸில் 4. ஸோ இங்கே நீங்கள் வந்து அப்படியே கையால் சும்மா இப்படி மார்க் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து ஸ்கேல் யூஸ் பண்ணலாம். இப்போ நான் ஸ்கேல் யூஸ் பண்ணி 5ல் வச்சுப்பேன். ஓகேங்களா, நான் இப்போ ஜென்ரலாக மார்க் பண்ணால் திரும்ப இங்கேயும் செக் பண்ணணும், இங்கேயும் செக் பண்ணணும், கன்ஃபியூஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேங்க, டைமும் கொஞ்சம் நிறைய மாதிரி ரீசெக் பண்ணி மார்க் பண்ணுறதுக்கு டைமும் ரொம்ப எடுத்துக்கும் இல்லையா. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், ஸ்கேல் யூஸ் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ 5,4 5ல் வந்து கரெக்டாக உங்களோட ஸ்கேலை பாயிண்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இங்கே செக் பண்ணிக்கிட்டே வாங்க, ஒய் ஆக்சிஸில் 4 வேணும். அப்போ ஒய் ஆக்சிஸ் 4ன்றது இங்கே வருது கரெக்டாக. ஓகே, அப்போ இந்த இடத்த நான் மார்க் பண்ணி என்னென்ன எழுதுகிறேன், இந்த பாயிண்ட் என்னது 5,4. புரியுதா? இப்போ இன்னொரு பாயிண்ட் மார்க் பண்ணலாமே, என்ன எடுக்கலாம், 0,2. ஸோ இந்த 0 வேல்யூஸ் எல்லாம் 0 வருது அப்படின்னாலே நீங்கள் அதில் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணி பார்க்கணும். இப்போ 0 எடுக்கிறோம் அப்படின்னா இப்போ 0 சி எக்ஸில் வந்து 0, ஒயில் வந்து 2, அதான் 0,2. ஓகேவா, அப்போ எக்ஸில் 0 அப்படின்னா எக்ஸில் 0ன்றது இந்த பாயிண்ட்டு தான். எக்ஸில் 0, ஒயில் 2, ஒய் ஆக்சிஸ் இது தானே ஒய் ஆக்சிஸ். அப்போ இங்கே தான் நம்ம வந்து 2 பார்க்கணும். அப்போது 0, 2 இப்போ இங்கே வரும். இதுதான் வந்து 0,2. நீங்கள் இங்கே மார்க் பண்ணக்கூடாது. ஓகேவா, இப்போ வேல்யூ வந்து சப்போஸ் 2,0 அப்படின்னா சி எக்ஸு வந்து 2, ஒய் வந்து 0. அப்போ எக்ஸ் 2 அப்படின்னா எக்ஸ் ஆக்சிஸில் நான் 2 பார்க்கணும். அப்போ எக்ஸ் ஆக்சிஸில் எங்கே இருக்குது, 2 இங்கே இருக்குது. அப்போ இந்த 2ல் 0 அப்படின்னா இங்கே வரும். இப்போ இது வந்து 2,0. ஓகே, ஸோ இதில் காமனாக நம்ம பண்ணக்கூடிய மிஸ்டேக்ஸ் என்ன அப்படின்னா ஸ்கேல் எழுத மறந்துடுவோம், அண்ட் தென் எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் போட மறந்துடுவோம். ஸோ கரெக்டாக பாருங்கள், எங்கே எக்ஸு எங்கே எக்ஸ் டேஷ், எங்கே ஒய் எங்கே ஒய் டேஷ் அப்படின்றத கரெக்டாக பார்த்துக்கோங்க. அண்ட் தென் கரெக்டாக சென்டர் பாயிண்ட்டாக ஒரிஜின் சொல்லி ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு எல்லா கார்னரும் என்ன பண்ணுங்கள், மார்க் பண்ணிவிடுங்க. மார்க் பண்ணதுக்கப்புறம் ப்ரொசீட் பண்ணுங்கள். பதட்டத்துலையோ இல்லை அவசரத்துலையோ என்ன பண்ணலாம், முன்னாடியோ பின்னாடியோ கொஞ்சம் மாற்றி வைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு 4 சைடில் இருக்க கார்னரையும் மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுங்கள், ப்ரொசீட் பண்ணுங்கள். ஸோ அண்ட் தென் நான் என்ன சொன்னேன், ஒய் ஆக்சிஸோட வேல்யூஸ் வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைட்லேயே மார்க் பண்ண சொன்னேன். ஸோ தட் நமக்கு வந்து கன்ஃபியூஸ் ஆகாமல் இருக்குன்றதுனால. ஓகே, தேங்க்யூ.